ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக முட்டை பிரியாணி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் செஞ்சுருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். 3 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சைடில் முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கூடவே நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே உப்பு போட்டு தக்காளி நல்லா குழைய வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன், ஸோ 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை சைடில் எடுத்து வச்சுட்டு முட்டையை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி வேக வச்ச முட்டையை தோல் உரிச்சிட்டு அதில் 2 கீரல் போட்டு அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கூடவே தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் அதை எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் பாஸ்மதி அரிசி, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி.